அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ மூலம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் 2024 ஏலெவல் பரீட்சையில் ஃபிசிக்ஸ் பௌதிகவியல் பாடத்தில் எம்சிக்யூ 50 எம்சிக்யூ முற்றிலும் இலவசமாக யூடியூப்பில் வெளியிடப்படும். சரியானே? இப்போ முதலாவது 10 கேள்வி நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு எப்படியுமே அது வந்து பெரிய கஷ்டமான கேள்விகளாக இருக்காது. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிதானே? இப்போ முதலாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், அலகு இருக்கின்ற போதிலும் பரிமாணம் இல்லாத பௌதீக கணியம் பின்வருவனவற்றில் யாது? சரிதானே? இப்போ முதலாவது என்ன தந்திக்கு நமக்குண்டா, முதலாவது கேள்வியில முதலாவது நமக்கு தந்திக்கு பிளாங்கின் மாறிலி. சரிதானே? பிளாங்கின் மாறிலி நமக்கு தெரியும். நான் ஈக்குவேஷன்ல இருந்து போறேன். E சமன் HF. சரிதானே? அப்போ இவர் தான் வந்து இந்த ஹெச் தான் யாரு? பிளாங்கின் மாறிலி. ஸோ ஹெச்ங்கிறது E/F. சரிதானே? ஈங்கிறது உண்மையாவே என்ன? ஒரு சக்தி. அப்போ அதுக்கான அலகு என்னன்னு சொன்னா ஜூல். இது வந்து மீடரன். மீடரன் சொன்னா அதுக்கான அலகு வந்து செகண்ட் -1. ஸோ இதுக்கு என்ன வரப்போகுதுண்டா ஜூல் செகண்ட். அலகு இருக்கி. அதே மாதிரி பரிமாணமும் பார்த்தீங்கன்னா டிரெக்டாக நான் சொல்லலாம். சக்திர பரிமாணம் வந்து ml வர்க்கம் T-2 தர செகண்ட் பரிமாணம் வந்து T. ஸோ மொத்தம் என்ன வரப்போகுதுண்டா ml வர்க்கம் T-1. சரிதானே? இப்போ இது முதலாவது. ரெண்டாவது என்ன சொல்லிக்கண்டா பரப்பிழுவை. பரப்பிழுவைங்கிறது ஓரலகு நீளத்தில் தாக்குற விசை. சரிதானே? நமக்கு தெரியும் விசைக்கான அலகு வந்து நியூட்டன், நீளத்துக்கான அலகு மீட்டர். அப்போ என்ன வரப்போகுது? நியூட்டன் மீட்டர் -1 தான் அலகு. அதே இது பரிமாணம் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, பரிமாணம் என்றால் இப்படி ஒரு குறியீடை போடுவோம். நாம பரிமாணம் என்ன வரப்போகுதுன்னா நியூட்டனுக்கு ml T-2 தர எம்முக்கு வந்து M-க்கு வந்து L இன்வர்ஸ். அப்போ என்ன வரப்போகுதுன்னா MT-2. சரிதானே? இது ரெண்டாவது. அடுத்தது வந்து நமக்கு தெரியும் மூன்றாவது என்ன இல்லைன்னா சக்தி. நம்ம தான் எண்ணம் சக்திக்கு அலகும் இருக்கி பரிமாணமும் இருக்கி. அப்போ இவர் வர மாட்டாரு, இவர் வர மாட்டாரு, இவரும் வர மாட்டாரு. நாலாவது என்னது? தொடர்பு வேகம். தொடர்பு வேகம் நமக்கு தெரியும். தொடர்பு வேக கோட்பாடு அது இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ தொடர்பு வேகம் என்றாலும் அது ஒரு வேகம் தானே. அப்போ மீட்டர் செகண்ட் -1 தான் அதுல என்ன வரப்போகுது? அதுல அழகாக இருக்க போகுது. அப்போ LT-1 வந்து அதுல பரிமாணம். ஐந்தாவது என்ன சொல்லிக்கு? ஐந்தாவது சொல்லிக்கு என்னன்னு சொன்னா ஒளிச்செறிவு மட்டம். நமக்கு தெரியும் பீட்டா. ஒளிச்செறிவு மட்டம்ங்கிறது 10 log 10 என்ன வரும்னா I/I0. சரிதானே? இப்போ உண்மையாவே இந்த பீட்டாக்கு அலகு வந்து டெசிபிள். சரிதானே? ஆனா பரிமாணம் வந்து இல்லை. பரிமாணம் அற்ற ஒரு பௌதீக கணியம்தான் இந்த ஒளிச்செறிவு மட்டம். ஒளிச்செறிவு கிடைக்கும், ஆனா ஒளிச்செறிவு மட்டத்துக்கு இருக்காது. அப்ப ஆன்சர் எத்தனாவது சொன்னா உங்களுக்கு 5வது ஆன்சர். சரியாது? இது முதலாவது கேள்வி. எக்ஸாம்ல செய்யக்குள்ள இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும். டிரெக்டா நம்ம ஒளிச்செறிவு மட்டத்தை கண்டாலே போட்டுடலாம் நம்ம. சரிதானே?